ரேவதி எங்கள் குரூப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அழகுமதி, அழகுமலர், ரேவதின்னு 3 பேரும் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்க அதே வேலையில் எங்கள் தங்கராஜ் பண்ண எல்லா வேலைகளையும் சொல்லி சிரிக்கும் போது, என்ன ரேவதி இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லும்போது, பின்ன என்ன நீ ஒரே விஷயத்தை நினச்சி இப்படியே பயந்து போய் கிடக்கிறாரு, அதான் நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க, ஆனால் அவர் இந்த அளவுக்கு பயப்படுவார்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுதுன்னு அங்கே மதியம் சொல்ல, அவர் நல்லா பயப்படுவார் மதி, ஆனால் வெளியவே காட்டிக்க மாட்டார், தன்னை எப்போதும் கட்சிக்கும் சிங்கம் மாதிரியே நினச்சிக்கிட்டு அப்படி தான் வெளியே நினைக்கவும் செய்வார். சில நேரம் கோவப்படுவார் தான், அதுக்கே நானும் பயப்படுவதான், ஆனால் சில நேரம் அவர் பயப்படுவதை பார்த்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும், மனசுக்குள்ளே இங்கே மத்தாப்பும் போல் இருக்கும் அப்படின்னு ரேவதி சொல்ல, இதை கேட்ட மலரும், பரவாயில்ல ரேவதி, நீ ரொம்ப நல்லா பேசுகிற, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு தெரிஞ்சா உன் அண்ணன் இதெல்லாம் கேட்டு இன்னும் சந்தோஷப்படுவாருன்னு சொல்லும்போது, அண்ணி இதெல்லாம் பற்றி அண்ணன்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு எங்கள் ரேவதி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி சரி, எனக்கு கிச்சனில் வேலை இருக்குன்னு அங்கே அழகு மலர் சொல்ல, சரிங்க நீ அப்போ போய் நீங்கள் வேலையை பாருங்கள், நானும் மதியம் பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல, அது எப்படி மதியம் என் கூட தான் வந்து வேலை பார்க்கணுன்னு சொல்ல, சரிங்க வரேன்னு அங்கே மதி கிளம்பும்போது, ஐயோ நான் சும்மா சொன்ன மதி, நீ ரேவதி கூட பேசிக்கிட்டு இருக்க, நான் போய் ஏதாவது கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழகு மலர் அவங்கக்கிட்டேருந்து எஸ்கப் ஆகிட்டு வேலையை பார்க்க போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் அழகு மதிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுறாங்க. ரேவதி என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை மதின்னு சொல்ல, அட சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறாங்க அழகுமதியும். இல்லை என் புருஷனை பற்றி நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், ஆனால் அவர் கொஞ்ச நாளாகவே சரியில்லை, எப்போ பார்த்தாலும் அடிக்கடி வெளியே போயிடுறாரு, யாரை பார்க்குறாரு யாரை பேசுகிறாருன்னு தெரிய மாட்டேது, ஃபோனில் அடிக்கடி பேசிக்கிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு சந்தேகமாக இருக்கான்னு சொல்ல, சேச்சா அவர்கிட்டலாம் என்னை தவிர்த்து வேறு யாராலையும் வாழ முடியாது, அப்பெல்லாம் எந்த பொண்ணு கூடயும் அவராலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல, இது கேட்ட அழகுமதி சிரிக்கிறாங்க. பின்ன வேறு என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு ஏதோ பண்ணுறாரு மதி, ஆனால் தப்பாக தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்ல, இதுக்கு ஏங்க நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணணும், அவர் போகும்போது அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணி போனால் தெரிய போகுதுன்னு சொல்ல, அதுக்கும் தான் முடியலையே, பசங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு எங்கள் அத்தையை சமாளிச்சுட்டு நானும் அவர் பின்னாடி எப்படி கிளம்பி போகிறது அப்படின்னு சொல்லும்போதும், அதுவும் சரிதான், வேணும்னா நான் வேணா ஃபாலோ பண்ணட்டுமான்னு அங்கே மதி கேட்குறாங்க. மதி நீயா அப்படின்னு கேட்க, உங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அடிக்கடி ஏதோ ஒரு தப்பு பண்ணுறதா உங்களுக்கும் தோணுது, அவர் தப்பு பண்ணல தானே சந்தேகம், அந்த தப்பு பெருசாக போய் முடிகிறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போதும், சரிதான் மதி, ஒருவேளை அவர் உடம்பை பற்றி ஃபீல் பண்ணி வேறு ஏதாவது யோசிக்கிறாரோ என்னமோ அப்படின்னு இங்கே ரேவதியை சொல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்க, என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அழகுமதி சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. ரேவதி இவ்வளோ ஃபீல் பண்ணதை நினச்சி இங்கே மலர்கிட்ட சொல்ல, மலர் இதை கேட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்லும்போதும், அதான் நானும் அப்படி என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு இருக்கேன்னு சொல்ல, மதி நீ ஏதாவது அவர்கிட்ட சிக்கிக்க போகிறேன்னு சொல்ல, துணைக்கு வேணா நீங்கள் என் கூட வாங்க, நம்ம 2 பேரும் பேசி சமாளிச்சுக்கலான்னு சொல்ல, நான் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, காலையில் வாக்கிங் போகிற மாதிரி போவோங்க, கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, எல்லா வேலையும் முடிச்சுட்டே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அடுத்த நாள் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அத்தைகிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு மதியம் அங்கே மலரும் வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் தங்கராஜ் வீட்டிலேருந்து கிளம்பின விஷயத்தை ரேவதி சொன்னதுமே, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதுக்கும் கவலைப்படாமல் இரு ரேவதின்னு சொல்ல, சரிங்க நீ அப்படின்னு அங்கே ரேவதி நினச்சிட்டு இருக்காங்க. ரேவதிகிட்டே சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருமே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் வண்டி நிற்கிது. அது 2 இறங்கின தங்கராஜும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன தங்கராஜ் ரொம்ப நேரம் ஆகி வெளியே வரவே இல்லை. என்னது இவர் உள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆகுது, ஆமாம் இது யாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச விடாங்கன்னு சொல்ல, தெரியலையே, இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு வீட்டுக்கு வந்து நான் பார்த்தது கூட இல்லையே, ஏன் ரேவதிக்கு கூட இந்த விஷயம் தெரியாதேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கேருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு இப்போ நம்ம என்னங்க பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே ரேவதியும் அங்கே மலரும் மதியம் பேசிக்கிறாங்க. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதா, வாங்க போகலாம் அப்படின்னு இங்கே மதி சொல்ல, எங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அட வாங்கன்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கும் போய்ட்றாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. அதுக்கப்புறமா வீட்டில் வந்துட்டு இங்கே மலரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மலரும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வராங்க. 2 பேரும் போய் எம்புட்டு நேரம் ஆகுது, இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் இந்த வீட்டுக்கு வராமல் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, இதா வேலைக்கு போனேன், எல்லாருமே திரும்பி வந்துட்டாங்க, வீட்டில் காலையில் சமைச்சது மட்டும்தான் இருக்குது, மீதி சாப்பாட்டெலாம் இன்னும் செய்யவே இல்லை,
ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், எங்கே மலர் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மலர் அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே பாக்கியராஜும் இல்லைங்க அது வந்துன்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கும்போது இங்கே ரேவதியும் தங்கராஜும் வீட்டுக்கு வராங்க. ரேவதி, இப்போ எதுக்கு ஒன்றே உங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்னு சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன், அவர் நல்லா தானே இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே உள்ளே வராங்க தங்கராஜும். இங்கே வாங்கங்க அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கள் ரேவதியும். தங்கராஜும் அங்கே வந்து உட்காந்துருக்க, மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க, உடம்புக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்ல, நல்லா தான் இருக்கு மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாம் என்னாச்சு, என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லி கேட்க, இதே மாப்பிள்ளை கேட்குறீங்க, இந்த மலரை மதியே கெடுத்துருவா போல, இங்கே போன 2 ஆளுக்கு எப்போ கிளம்பி வந்திருக்காங்க பார்த்தீங்களா, வீட்டில் இன்னும் சமையல் ஆகலை, வயசான நாங்கள், இதோ இவருக்கு இது சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாம் இருக்குது, கரெக்டான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், மாத்திரை கொடுக்கணும்னு மலருக்கு பொறுப்பே இல்லாமல் போச்சு. பாக்யராஜ், நீ எதுவும் வர வர எதையுமே கேட்க மாட்டேடான்னு சொல்ல, மலர் அதான் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கும்ல, நீ பதிலே சொல்லாமல் நின்னா எப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே 2 பேருக்கும் பின்னாடியே நின்றுக்கிட்டு இருந்த அவங்க தங்கச்சி வராங்க. அழகுமதி, அதாவது அழகுமதியும் இங்கே அழகு மலருக்கு பின்னாடி இருந்த இந்த தங்கராஜுடைய தங்கச்சி தான் வராங்க. தங்கராஜோட தங்கச்சி பார்த்ததுமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இவ இன்னும் சாகலையா, உயிரோடு தான் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கவும் செய்கிறாங்க. கல்யாணத்தை போய் தூக்கில் தொங்கி இறந்து போயிட்டான்னு, மாப்பிள்ளை நீங்கள் தானே மாப்பிள்ளை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு எங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, இப்போ என்ன மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. இவர் பேச்சில், இவர் நடத்தையில், இவர் நடந்துக்கிற விதத்தில் எல்லாத்துலேயும் தப்பு இருக்குன்னு தோணுச்சு. பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனப்போ தான் விஷயம் தெரிஞ்சது, இவங்க இந்த வீட்டுக்கு போகிறது, அந்த வீட்டில் தான் அவங்க தங்கச்சியை மறைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சுது. மறைச்சி வச்சுருக்காங்கல்ல, அடைச்சி வச்சுருக்காருன்னு அப்படின்னு அங்கே அழகு மலரும் சொல்ல, ஆமாங்க இத்தனை வருஷமாக இவங்க இறந்து போயிட்டதான் நினச்சி நம்மளாம் எவ்வளோ குற்ற உணர்ச்சியில் இருந்தோம். என்னால் தான் ஒரு பொண்ணோட உயிர் போயிடுச்சுன்னு நான் எத்தனை நாள் உங்ககிட்ட நான் கஷ்டப்பட்டு பேசியிருப்பேன், ஆனால் இத்தனை வருஷமாகவே இந்த பொண்ணை அடைச்சி வச்சுருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இதுக்கு மேலே பொறுக்க முடியாத அழகுமதி ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி சொல்ல, சுரேஷுடைய ஸ்டேஷனில் இந்த ஆட்கள் வந்து இங்கே கைது பண்ண விஷயம் பெரிய விஷயமா மாறுது, மீடியா கேஸ்னு போகவும் செய்தேன். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு அங்கே மீடியாவில் இருக்கவங்க இந்த பொண்ணை வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் அவங்க தங்கச்சி இங்கே எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க, ஆமாம் கல்யாணத்துக்கு நான் சம்மதித்தேன், ஆனால் அண்ணனுடைய கட்டாயத்தால் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுன்ற எண்ணமும் இல்லை. நான் ஆசைப்பட்டது வேற ஒருத்தரை, கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது வேற ஒருத்தரை, ஆனால் அதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இங்கே அப்பா ஆமாம் 2 பேரும் சேர்ந்து சொத்தை எல்லாத்தையும் பாதியாக அதிகமாக பிரித்து என் பேரில் வச்சதுனாலேயும் தான் இத்தனை வருஷமாக என்னை கொல்லாமல் இங்கே என்னை அடைச்சி வைக்கவும் செஞ்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க. என் அண்ணன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நினைக்கல. இத்தனை விஷயத்தில் நான் காதலிச்சவன் எங்கே இருக்கான்னு தெரியலை, கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியலை, ஆனால் ஒன்று அவன் சந்தோஷமாக இருந்தாலே எனக்கு அது போதும் அப்படின்னு அங்கே தங்கராஜுடைய தங்கச்சியும் சொல்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் இவங்க என்னை வந்து காப்பாற்றலைன்னா நான் இப்போ வரைக்கும் அதே வீட்டில் இல்லை, இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அதே வீட்டில் தான் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்க முடியாதுன்றதுக்காக தான் அவனை அடைச்சி வச்சுருந்தாரான்னு சொல்லி கேட்க, ஆமாம் இன்னும் சில சொத்துக்கள் கோர்ட்டில் கேஸில் போயிட்டுருக்கு, ஏன்னா அது எல்லாமே என் பேரில் தானே வாங்கி போட்டிருக்காரு, ஏன்னா அதெல்லாமே தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு முழுசாக என் பேரில் மாற்றணுன்றதுக்காக தான் என்னை கொலை பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார், இல்லைனா இவர் எப்போவோ என்னை கொலை பண்ணியிருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு வீட்டில் இருக்க அத்தனை பேர் உடஞ்சி போய் நிற்க அந்த தங்கராஜையும் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. ரேவதியும் மற்றவங்கன்னு விஷயம் தெரியும், இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு தான் நம்ம தங்கச்சி ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சோமா, அவளுடைய நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அம்மாவை அப்பாவையும் திட்டுறாங்க பாக்யராஜும். ஒரு வழியாக மதியாலையும் மலராலையும் இவ்வளோ பெரிய உண்மை வெளியே வந்திருக்கு, வெளிச்சத்துக்கு வந்திருக்கு, ஒரு பொண்ணோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. முக்கியமாக தங்கராஜுடைய அம்மா தான் பொண்ணை பார்த்து அதை கதிரி அழுகிற அதே வேலையில் தான் பிள்ளையே இவ்வளோ பெரிய ஒரு மட்டமான வேலையை பார்த்துருக்கானே நினச்சி இன்னும் துடிச்சு போய் தான் இருக்காங்க. தன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்ததுக்கு அழகுமலருக்கும் அழகுமதிக்கும் நன்றி சொல்கிற அதே வேளையில் இந்த வீட்டோட 2 பொக்கிஷம் கண்டிப்பாக இவங்களை இன்றைக்கும் கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போக தான் செய்கிறாங்க. அங்கே தங்கராஜுடைய தங்கச்சி சொத்துக்காக தங்கச்சியை கொலை பண்ணணுன்னு நினச்ச தங்கராஜன்னு சொல்லி இங்கே நியூஸ் ரொம்ப வைரலாகவே போகுது. ரேவதி அந்த வீட்டை விட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுறாங்க. ஆனால் அவங்க மாமி ரேவதி கூட இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரேவதிக்கு இப்போ பாக்யராஜ் வந்துட்டு ரேவதியோ பசங்களையோ இந்த வீட்டுக்கு விட மனசில்லை. அதே போல் அந்த சொத்துக்காக தான் இவ்வளோ வேலை பார்த்துருக்காருனா அந்த சொத்தை கூட நீங்கள் உங்கள் உயிருக்கு நிறைய ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியில் எங்கேயாவது இருங்கன்னு சொல்லிடுறாங்க பாக்யராஜும். அதனால தான் அவங்களும் தங்கராஜுடைய தங்கச்சியும் அம்மாவை கூட்டிகிட்டு ஊரை காலி பண்ணி போக இங்கே தங்கராஜ் ஜெயிலுக்கு போக ரேவதி வீட்டோட வந்து இருக்கவும் செய்கிறாங்க.